அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க நேரத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதங்கள்னே, சுவாதி, விசாகம் 1, 2, 3, 4 பாதங்கள் அமைஞ்சிருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனே, பஞ்சமஸ்தானத்தில் சனினே, ராகு பாக்கியஸ்தானத்தில் குருனே, தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரனே, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேதுனே, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாயின்னு வலம் வரப்போகுது. இந்த மாதத்தில் 11ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 14ஆம் தேதியில் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ராசிக்கு மாறுது. 15ஆம் தேதி தொழில்ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து சூரியனுமே அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுது. இவர்களே, நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக காரியங்களை ஈடுபடுவீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்து தான் உங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க நீங்கள். அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட போகுதுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கான லாபமும் கிடைத்திடும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்களும் நடக்க போகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகிடுங்க. மனோதைரியம் அதிகரித்து காணப்படுவீங்க. புதியது புக்தி தெளிவுடன் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக நடக்க போகுது. தொழில் தொடர்பான விஷயங்கள அனுகூலமான பலன் உண்டாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றத்துடன் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைத்திடுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிடும். உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும். பிள்ளைகள் மகிழக்கூடியபடி நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. விருப்பங்கள் கைகூடி வரப்போகுது. அக்கம் பக்கத்தினரிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படியான காரியங்கள் இனி நடக்குங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகம் ஏற்படுங்க. அரசியல்வாதிகள் பொறுத்தவரை கட்சி பிரச்சனைகளை இருந்தே நீங்கள் ஒதுங்கி செல்வது ரொம்பவே நல்லது. எதிர்கட்சியினுடைய உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்க நேரிடலாம். கலைத்துறையினர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களை உதாசனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசக்கூடிய அளவிற்கு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலந்தாங்க இது. மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்துடன் காணப்படுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சிலருக்கு புதிய காதல் பூக்க தொடங்கலாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய காதலர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகமான ஒரு மாதம் தாங்க இது. ராசிநாதனும் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரனும் லாபத்தில் இருக்கிறாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை திக்கு முக்காட செய்திருங்க. இருப்பவங்க நல்ல லாபம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகிடும். உதவி செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பவங்க கூட உங்களுக்கு இப்போது உதவி வந்து அவங்களே தேடி வந்து செய்வாங்க. எதிர்கள் என நினைத்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக ஒரு மாறக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரவு இருக்கும். இந்த இழந்த பணங்களை அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலம் தாங்க இது. பணம் திரும்ப கிடைத்து உதவிகரமான ஆட்கள் வந்து உங்களுக்கு சேருவாங்க. பண விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் விதமாக அமைந்திருக்குதுங்க. போட்டிகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. எதிர்கள் எதிர்ப்பு போன்ற எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து வெற்றியை காண்பீங்க. 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உச்சமடைவதால் தூரதேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு அதிகளவிலான பயணங்கள் இருக்க நேரிடும். பயணத்திலும் உங்களுக்கான நன்மைகள் நிச்சயம் இருக்குதுங்க. செவ்வாய் ராசியில் வந்து அமர்வதால் எரிச்சல், கோபம், பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் மன நிலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. டக்குன்னு முடிவெடுத்து சிக்கலை மாட்டிக்கொண்டு வெளியில் வரக்கூடிய தன்மை உண்டாகலாங்க. கோபத்தால் ஏதாவது பேசி உறவுகளையோ நண்பர்களிடம் விரிசல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க.
உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதம் எதிர்பாராத காரிய வெற்றி உண்டாகுதுங்க. புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து முடிப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுத்துடுங்க. இந்த காலத்தில் பணவரத்து தாமதப்படலாம். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்திடுங்க. செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க நேரிடலாம். பணவரத்து தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களுடன் பேசும்போது கவனமாக இருங்க. பழகுவதில் கவனம் வேண்டும். அடுத்தவருடைய உதவி உங்களுக்கு கிடைத்திடுங்க. புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். செயல்திறன் அதிகரித்து காணப்படுவீங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தோங்கும். மிகவும் கவனமாக இருங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுவதில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காம தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெண்களுக்கு ஒரு அபூர்வமான காலம்தாக இருது. அறிவை கொண்டு எதையும் சமாளித்து முடிப்பீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடப்பீங்க. அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுவது உங்களுக்கான நல்லது. இதுமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு காலமாக அமைய போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்கள்னே உங்கள் மன விரும்பி நடப்பவர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழலையும் அவர்களுடைய முழு ஆதரவையும் ஆலோசனை மூலம் சமாளித்து நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய செயலால் பிறர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. உத்தியோகஸ்தர்கள்னு வணிக வர்த்தகத்தில் சேர்ந்தவங்களுக்கும் தங்கம் துறை ரீதியாக பெரிய அளவில் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யலாங்க. எனவே சாதுரியமாக நீங்கள் பேசி எதையுமே சமாளித்து முடித்திடுங்க. பொதுவான காரியங்களை ஈடுபடும் போது கவனமாக இருங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வழியில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். மனதில் இனம் தெரியாத பயமோ அவ்வப்போது உங்கள் மனதில் வந்து போகும். அதே நேரத்தில் நீங்கள் இறை வழிபாட்டினை மனதை செலுத்துவது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகார பதவிகளில் இருப்பவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சாதனை செய்யக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. பணத்தை நீங்கள் பாதுகாத்து சம்மந்தப்பட்ட வேலைகளை இருப்பவங்க கவனமாக கையாளுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மேலதிகாரியிடம் நீங்கள் சுமமான உறவை வைத்துக்கோங்க. உங்களுடைய வேலைகள் பிறரிடம் ஒப்படைவதை தவிர்த்திடுங்க. மனிதர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிப்பீங்க. அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் உங்கள் மனதில் தைரியம் குறைந்து நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவகாரத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளும் மன வலுவை உங்களுக்கு உண்டாகிடும். இதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது தான். எதிர்பாராத சம்பவங்களாக இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்களை செல்ல நேரிடலாம். சந்திரனுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் மனதிலையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி தருங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு பின்னர் நீங்கிடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாகவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைய நேரிடும். போட்டிகள் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூலித்து முடிப்பீங்க. உத்தியோகத்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கிடும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. திறமையான செயல் மூலம் பாராட்டு பெற போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. தாய் வழி உறவினர்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை நீங்கள் மன்னிக்க பழகிக்கொள்வது நல்லது. அரசியலில் உள்ளவங்களுக்கு பதவி எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியதாக நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் நினைச்சிங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கணும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கோ விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சுக்கிர பகவான். அதனால் நீங்கள் வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கும் ஆடை இனிப்புகளை தானம் வழங்குவதாலும், பசுமாடு நாய் குரங்கள் போன்ற பறவை உயிரினங்களுக்கு உணவு வழங்குவது சுக்கிர பகவானுடைய கருணையை உங்களுக்கு முழுவதுமாக பெற்று கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்கக்கூடிய லட்சுமி குபேர படத்துக்கு முன்னாடி சிறிது கற்கண்டை வைத்து தீபங்கள் கொளுத்தி குபேர மந்திரத்தை 108 முறை துதித்து வணங்கி வழிபடுங்க.
பிறகு நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது நவகிரகங்களை சந்திர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சமர்ப்பித்து சர்க்கரையும் கற்கண்டையும் நைவேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கான அளவில்லாத பலன்களையும் ஏற்படுத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் துலா ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.